ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி போஸ்ட் பண்ண போகிறேன். என்னோட எல்லா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்காக. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த ரெசிபி என்னென்னா பொட்டுக்கடலை பாயசம். இது ஆக்சுவலாக ஒரு பீடியாட்ரிஷியன் அவங்களோட கேபினில் படித்த ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியானது கூட. அதை பெரியவங்களும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். பொட்டுக்கடலை பாயசம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 50லேருந்து 100 கிராம்குள்ள தேவைக்கேற்ப பொட்டுக்கடலை எடுத்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் வச்சு பொடியை அரைச்சிட்டு தண்ணி விட்டு மறுபடியும் அதை ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய், தேவையான அளவுக்கு நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 முந்திரி, 2 பிஸ்தா, ஒரே ஒரு பாதாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 4லேருந்து 5 திராட்சை, அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி. இது ஒரு டாட்லர் ரெசிபி. குழந்தைங்களுக்கு நம்ம கூழ் ஊட்ட ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் விதவிதமான கூழெல்லாம் நான் ஊட்டினேன். என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி இது. இந்த பொட்டுக்கடலை பாயசமாக அவங்களுக்கு கொடுத்தா வித்தியாசமான டேஸ்ட்டு, ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறதுனால ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. இதை நான் ஃபாலோ பண்ண ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொட்டுக்கடலையை பொடியை அரைச்சாச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு இதை பேஸ்ட் ஆக்கிக்கலாம் நைஸாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன டம்ளரில் 1லேருந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு அந்த சர்க்கரை நல்லா கரையிட்டோம். நல்லா சர்க்கரை கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு தண்ணி விட்டு கரைச்சி இதில் அப்படியே விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி மாதிரி விட்டுட்டோம்னா நல்லா கெட்டியாக வந்துடும். நீங்கள் கெட்டியாக விட்டிங்கன்னா அது களி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாட்ட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலையை விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கூட கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் இதில் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்தாச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க அந்த ஏலக்காய் பொடி போட்டாச்சு. அது கூட தாளித்து வச்சுருக்க இந்த முந்திரி திராட்சையும் போட்டு கலந்துக்கலாம். போட்டாச்சு. தேவைப்பட்டால் இறக்கி வச்சதும் இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் விட்டு கலந்துக்கலாம். பாருங்கள், அருமையாக நம்மளோட பொட்டுக்கடலை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொட்டுக்கடலை பாயசத்தை எல்லா வயசினரும் சாப்பிட்லாம். இதுக்கு பெரிய இன்க்ரீடியண்ட் தேவையில்லை, அதிகமான வேலையும் தேவையில்லை. அதனால் இதை நீங்கள் ஈஸியான ரெசிபியாக ட்ரை பண்ணி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் அப்பையோ உங்கள் பார்ட்டிஸ்லையோ நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.